நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி. இன்று 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. மோடியின் பதவியேற்பு விழா. இந்தியா வந்தார் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா. மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதை பெருமையாக கருதுகிறேன். மாலத்தீவு அதிபர் புகழாரம். தமிழக வெற்றிக் கழகத்தை மாநில கட்சியாக பதிவு. தேர்தல் கமிஷன் ஏற்பு. அண்ணாமலை போன்றவர்கள் பாஜகவில் இருந்தால் அக்கட்சி தோற்கத்தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வி.கே. பாண்டியன் எனது அரசியல் வாரிசு இல்லை. ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பேச்சு. மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி திறக்கும் நாளிலேயே பாடப்புத்தகம் வழங்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தமிழக பாடத்திட்டத்தில் முக்கிய பாடங்கள் தவிர்ப்பு. ஆளுநர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் தீர்மானம். நாங்கள்தான் 3வது பெரிய கட்சி. அகிலேஷ் யாதவ் மகிழ்ச்சி. காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டம் தாமதமின்றி தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். வெள்ளி கிரகத்திற்கு விண்கலம் அனுப்பப்படும். இஸ்ரோ அறிவிப்பு. காசாவில் அகதிகள் முகாம் மீதான தாக்குதல். 28 பேர் பலி. கோவை, நீலகிரி உட்பட 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.